வெல்கம் டு கிறிஸ் டிவி. நம்ம கடைக்கு வந்து ஒரு சம்சா வியாபாரி வந்தார். வந்துட்டு நான் அந்த லைன் ஃபுல்லாக நான் சம்சா போட போகிறேன். ஸோ எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. நான் டெய்லி வந்து உங்களுக்கு சம்சா வந்து காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கொண்டு வந்து இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் பார்க்கும்போதே ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு சின்ன பைக்கில் தான் வந்திருந்தார். சரி ரைட்டு, இது வரைக்கும் நம்ம கடையில் சம்சா இல்லை, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். 2 நாள் 3 நாள் வந்து சம்சா வந்து நம்மகிட்ட வந்து கொடுத்தாரு. சம்சா நல்லா சேல் ஆச்சு. சரி, எனக்கு ஓரளவு சரி, இது புதுசாக நம்ம சம்சா வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம கடையில், நல்லா பிக்கப் ஆகிட்டு, சரி சூப்பர், இது ஒரு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தேன். பட் என்னாச்சு அப்படின்னா 5 நாள் 6 நாள் வந்தாங்க. அடுத்து 7வது நாள் 8வது நாள் வரல. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டால், அந்த மாதிரி நான் மற்ற லைன் எல்லாமே வந்து ஒரே லைனில் இருக்குது, அதனால் எனக்கு கடையில் வந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. உங்கள் ஊர் கடைக்காக நான் மெனக்கட்டு வர வேண்டியிருக்கு உங்கள் ஏரியாவுக்கு, அதனால் நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உங்கள் கடையில் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு பெட்ரோல் செலவாகும், அதனால் எனக்கு நான் அந்த உங்கள் கடைக்கு நான் கொடுக்க முடியாது சார், நான் என் லைனை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்றைக்கி மனுஷங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையோ அப்படின்னு தோணுது. 2வது, உங்கள் கடைக்கு பெட்ரோல் செலவு பண்ணி என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை குடிசை தொழில், சிறு தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அவங்கள்ட்ட இருந்து பொருட்களை வாங்கணுமோ அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு இப்போது கிடச்சிருக்கு. இதிலேருந்து நான் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா வந்து, எந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி, நம்ம கடையில் வந்து ஒரு பொருளை வந்து விற்று கொடுங்க, விற்றதுக்கப்புறம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் என்ன அப்படின்னா, எந்த வியாபாரி வந்தாலும் சரி, அவங்க அந்த மார்க்கெட்டில் எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த லைன் எத்தனை வருஷமாக அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸுக்கும் வந்து ஒரு ஹெல்த்தான விஷயமா இருக்கும். இல்லைனா திடீர்னு புதுசாக வந்துட்டு அப்பப்போ போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் டைமாக அது இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதை தான் நான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்.